ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அழகே அழகு சீரியலில் மதியோட அப்பா பார்த்தீங்கன்னா மதிக்கிட்ட பேசுகிறாங்க. எதுக்குமா நீ நீ 4 நாள் நம்ம வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு தானே வந்த, திடீர்னு நீ காலேஜ் போகிற அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு நான் என்னோட வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லி சொன்னேன். நான் அங்கே உன்னோட வீட்டுக்கு போனால் நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா எதுக்குமா இந்த மாதிரியெல்லாம் நீ பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மதி பார்த்தீங்கன்னா இல்லைப்பா நான் நம்ம வீட்டில் அமைதியாக தான் நான் இருந்தேன். இவர் ஃபோன் பண்ணி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசினாரு. அதனால தான் நான் அவர்கிட்ட அங்கே பார்த்து பேசலான்னு சொல்லிட்டு தான்ப்பா நான் அங்கே போனேன். ஆனா அங்க வேற மாரி ஆயிடுச்சுப்பா. நான் நெனச்சதோட வேற மாரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏம்மா மாப்பிள பேசியிருந்தா நீ அத என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு நான் பேசியிருப்பேன்ல. எதுக்கும்மா நீ இந்த மாரி பண்ற? இப்ப பாத்தியா எவ்வளோ இதாயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லப்பா நான் யாரையும் போலீஸ் ஸ்டேஷன் வர வைக்கணும்னாலாம் நான் பண்ணலப்பா. எனக்கே கொஞ்சம் இதா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. அப்ப மதியோட அப்பா பாத்தீங்கன்னா, "நீ அன்னைக்கு நைட்டு சொன்னதையும் நான் கேட்டு இருக்கணும். இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லி சொன்னேன். இந்த கல்யாணம் நடந்தா உன்னோட வாழ்க்கை, நம்ம குடும்பம்லாம் நல்லாருக்கும்னு சொல்லி தான் நான் நெனச்சேன். ஆனா இந்த மாரி ஆகும்னு கொஞ்சம் கூட நெனச்சு பார்க்கலம்மா" அப்படின்னு சொல்லிட்டு மதியோட அப்பாவும் அழுறாங்க. மதியும் பார்த்தீங்கன்னா, "அழாதீங்கப்பா" அப்படின்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ரேவதி வராங்க. ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ண குடுத்தா அந்த இடத்துல நிம்மதியா வாழணுன்றத தான் பெத்தவங்க பார்த்து சந்தோஷப்படுவாங்க. ஆனா இங்க சுரேஷ்க்கும், மதிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்ல. 2 குடும்பத்துக்கும் புரிஞ்சுக்கிற இதையும் இல்ல. அது எப்பதான் நடக்க போதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேவதி சொல்றாங்க, "நீங்க உங்க பொண்ண நெனச்சு கவலைப்படாதீங்க. நான் இருக்கேன். அங்க பார்த்தீங்கன்னா, அண்ணி இருக்காங்க. பார்த்துப்பாங்க" அப்படின்னு சொல்றாங்க. "உங்க 2 பேரையும் நெனச்சா தானம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க 2 பேரும் இருக்கிற தைரியத்துல தான் என் பொண்ண நான் விட்டுட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மதியோட கைய பிடிச்சு ரேவதி கையில குடுக்குறாங்க. மதியோட அப்பா பார்த்தீங்கன்னா, "சரிம்மா பார்த்துக்கோ. எதா இருந்தாலும் அப்பாக்கு சொல்லும்மா. நான் இருக்கேன். உடம்பு முடியலன்னு நெனச்செல்லாம் நீ எதுவும் என்கிட்ட மறைக்காதம்மா. நீ நம்ம வீட்டுக்கு வந்துரும்மா எதா இருந்தாலும்" அப்படின்றாங்க. "சரிப்பா ஏதாச்சும் பிரச்சனைனா நான் நம்ம வீட்டுக்கு தான் வருவேன். எங்கேயும் போமாட்டேன்ப்பா. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கப்பா. நீங்க தைரியமா இருங்க. நீங்க வீட்டுக்கு போங்கப்பா. எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.